படைப்பாளிகள் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளுடன் வருகிறார்கள். அவற்றுள் டெலிபோன், லைட் பல்பு போன்றவை காலத்தினால் அழிக்க முடியாத கண்டுபிடிப்புகளாக மாறியுள்ளன. மற்றவை வந்த வேகத்திலேயே மறைந்துவிட்டன. அந்த வகையில் மிகவும் தனித்துவமான ஆனால் தோல்வியடைந்த சில கண்டுபிடிப்புகளை பற்றி இப்போது பார்ப்போம். ஸ்மெல்வோ விஷன். 1960களின் முற்பகுதியில் ஹான்ஸ் லாப் என்பவர் ஸ்மெல்வோ விஷன் எனும் தொழில்நுட்பத்தை உருவாக்கினார். இதன் கான்செப்ட் என்னவென்றால், டிவி நிகழ்ச்சி அல்லது திரைப்படத்தை பார்க்கும் பார்வையாளர்களை நிகழ்ச்சியின் காட்சிகளை மட்டுமன்றி வாசனையையும் உணர வைப்பதாகும். உதாரணமாக, டிவி நிகழ்ச்சி ஒன்றில் ஒருவர் மாம்பழம் சாப்பிடுவதாக வைத்துக் கொள்வோம். வீட்டில் அந்த காட்சியை டிவியில் பார்க்கும் பார்வையாளர்களையும் அந்த மாம்பழ வாசனையை உணரச் செய்வதுதான் இந்த தொழில்நுட்பத்தின் சாராம்சம். இதற்காக டிவிக்கள் பல வகையான வாசனை திரவியங்களோடு பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட வேண்டும். ஆனால் ஹான்ஸ் லாபின் இந்த கான்செப்டை பெரும்பாலான டிவி உற்பத்தி நிறுவனங்கள் நிராகரித்து விட்டன. டிவிக்குள் ஏராளமான வாசனை திரவியங்களை வைப்பது சாத்தியமற்றது என்பதால் இந்த கான்செப்டை டிவி உற்பத்தி நிறுவனங்கள் முற்றிலும் நிராகரித்து விட்டன. டெல்ஹார்மோனியம். MP3 பிளேயர்கள் மற்றும் ஜுக்பாக்ஸ் சாதனங்களுக்கு முன்பு டெல்ஹார்மோனியம் என்ற சாதனம் இருந்தது. இதுதான் உலகின் முதல் எலக்ட்ரானிக் மியூசிக் சாதனமாகும். ததேயுஸ் கஹில் என்பவரால் உருவாக்கப்பட்ட இந்த சாதனம் அளவில் மிக பெரியதாக இருந்தது. டெல்ஹார்மோனியம் இசையை உருவாக்கும் பல எலக்ட்ரானிக் கீபோர்டுகளை உள்ளடக்கியதாக இருந்தது. 1800களில் மெல்ல பிரபலமான இது அதன் மிகப்பெரிய அளவு மற்றும் பருமன் குறைவான மியூசிக் சாதனங்களின் வருகையை தொடர்ந்து டெல்ஹார்மோனியம் மக்கள் மத்தியில் செல்வாக்கை இழந்ததால் கைவிடப்பட்டது. ரேடியோ ஹேட்ஸ். 1940களில் மக்கள் ரேடியோ தொப்பிகளுடன் வலம் வந்தனர். பெயருக்கு ஏற்றாற்போல் இந்த தொப்பிகளில் ரேடியோ கருவி பொருத்தப்பட்டிருந்தது. தொப்பியின் காதோர பகுதிகளில் ஸ்பீக்கர் பொருத்தப்பட்டிருந்தன. சிக்னலுக்காக தொப்பியின் மேற்பகுதியில் ஆண்டனாவும் பொருத்தப்பட்டிருந்தது. அமெரிக்கன் மெரிலை கார்ப்பரேஷன் என்ற நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட இந்த தொப்பிகள் மேன் ஃப்ரம் மார்ஸ் ரேடியோ ஹேட்ஸ் என்று அழைக்கப்பட்டன. ஆனால் ஹெட்போன்களின் கண்டுபிடிப்புக்கு பின்னர் ரேடியோ தொப்பிகள் கைவிடப்பட்டன. மேலும் இந்த ரேடியோ தொப்பிகள் இயங்கும் போது சப்தம் அணிந்திருப்பவருக்கு மட்டுமன்றி அருகில் இருக்கும் மற்றவருக்கும் கேட்டது. தொடர்ந்து இது நடைமுறைக்கு ஒத்துவராத காரணத்தால் மக்கள் அப்போது புதிதாக வந்த ஹெட்போன்களை தழுவிக் கொண்டனர். மைக்ரோசாஃப்ட் ஸ்மார்ட் வாட்ச். மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தோல்வியடைந்த தயாரிப்புகளில் இந்த ஸ்மார்ட் வாட்சும் ஒன்று. இன்றைய ஸ்மார்ட் வாட்சின் ஓல்டர் வெர்ஷன் தான் இந்த மைக்ரோசாஃப்ட் ஸ்மார்ட் வாட்ச். இந்த கேட்ஜெட் ஆனது FM ரேடியோ சிக்னல்கள் மூலமாக நியூஸ், ஸ்டாக் அப்டேட்ஸ், வெதர் ரிப்போர்ட்ஸ் மற்றும் பல வகையான தகவல்களை பெறுவதற்கு வடிவமைக்கப்பட்டது. கடந்த 2004இல் அறிமுகப்படுத்தப்பட்ட ஸ்மார்ட் வாட்ச் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. ஏனெனில் இது மிக மிக விலை உயர்ந்ததாக இருந்ததோடு துல்லியமான முறையில் வேலையும் செய்யவில்லை என்பதால் விற்பனையில் போனியாகவில்லை. எலக்ட்ரிக் பென். தாமஸ் ஆல்வா எடிசன் இன்று நாம் பயன்படுத்தும் லைட் பல்பை கண்டுபிடித்தவர். இருப்பினும் அவர் ஏராளமான தோல்வி கண்டுபிடிப்புகளுக்கும் சொந்தக்காரர். அவற்றுள் ஒன்றுதான் எலக்ட்ரிக் பென். எலக்ட்ரிக் பென் என்பது எலக்ட்ரிக் மோட்டாருடன் இணைக்கப்பட்ட ஒரு வழக்கமான பேனாவாகும். ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு பேப்பருக்கு அடியில் எழுதப்படாத பேப்பர்களை வைத்து எழுதப்பட்ட பேப்பரில் உள்ள எழுத்துகள் மீது எலக்ட்ரிக் பேனாவை வைத்தால் அது மேல் பக்கத்தில் எழுதப்பட்டதை நகலெடுக்க காகிதங்களுக்குள் துளைகளை இடும். ஜெராக்ஸ் மெஷின் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பாக நகலெடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட எடிசனின் இந்த கண்டுபிடிப்பு போதிய வரவேற்பு பெறவில்லை. டாக்கிங் டால்ஸ். பேசும் பொம்மைகளுக்கு இன்று கூட குழந்தைகள் மத்தியில் போதிய வரவேற்பு இல்லை என்பதை 1890இல் அறியாத தாமஸ் ஆல்வா எடிசன் அப்போதே உலகின் முதல் பேசும் பொம்மையை கண்டுபிடித்தார். அவர் பெண்களின் குழு ஒன்றை நியமித்து அவர்களது குரலில் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் என்ற பாடலை பதிவு செய்தார். பின்னர் அந்த குரல் பொம்மைக்குள் புகுத்தப்பட்டு டாக்கிங் டால்ஸ் என்ற அடைமொழியுடன் விற்பனை செய்யப்பட்டன. ஆனால் அந்த பொம்மைகளை ஆசையாக வாங்கிய குழந்தைகள் பொம்மைகள் பேசியவுடன் பயந்து போய் தெரித்து ஓடினார்கள். குழந்தைகளுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட பேசும் பொம்மைகளை குழந்தைகளே விரும்பாததால் படுதோல்வி அடைந்தது. டைனஸ்பியர். ஆட்டோமொபைல்ஸ் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் J.A. பூர்வேஸ் என்ற
ஸ்காட்டிஷ் என்ஜினியர் டைனஸ்பியர் எனப்படும் ஒரு பெரிய சக்கரத்தை உருவாக்கினார். அடிப்படையில் ஒரு ராட்சத சக்கரமாக இருந்த இந்த சக்கரத்துக்குள்ளேயே என்ஜின், இருவர் பயணிக்கத்தக்க 2 சீட்டுகள் மற்றும் ஸ்டியரிங் வீல் ஆகியவை பொருத்தப்பட்டிருந்தன. சக்கரத்தின் உட்புறம் நிலையாக இருக்க வெளிப்புறம் சுழன்று பயணிகளை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அழைத்துச் சென்றது மற்றும் மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடியது. இருப்பினும் இந்த டைனஸ்பியர் வாகனம் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. காரணம், இந்த டைனஸ்பியர் கையாள்வதற்கு கஷ்டமாக இருந்ததுடன் கார்னர்களில் வளையும் போது நிலையற்றதாக இருந்தது. லியோனார்டோ டாவின்சியின் ஓவியத்திலிருந்து இன்ஸ்பயரான J.A. போர்வேஸ் இந்த டைனஸ்பியர் எனப்படும் மோனோவில் வாகனத்தை உருவாக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆன்டிகோமெட் அம்பரலாஸ் அண்ட் பில்ஸ் 1910ஆம் ஆண்டு வானியலாளர் கமில் ஃபிளாமரியான் என்பவர் ஹாலிஸ் வால் நட்சத்திரம் பூமிக்கு அருகில் செல்லும் என்றும் அப்போது காற்று மண்டலத்தில் அதன் நச்சு துகள்கள் நுழைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என கணித்தார். இந்த செய்தி அப்போது பலரையும் பயமுறுத்தியது. மக்கள் பீதி அடைந்ததால் பல கண்டுபிடிப்பாளர்கள் வால் நட்சத்திர எதிர்ப்பு குடைகள் மற்றும் மாத்திரைகளை உருவாக்க முடிவு செய்தனர். அதன்படி விண்கற்கள் பொழிவுகளில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான சிறந்த வழி என பல பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட குடைகள் சந்தைப்படுத்தப்பட்டன. அதே சமயம் விண்கற்களின் நச்சு துகள்கள் வெளிப்படுத்தும் எதிர்மறை விளைவுகளில் இருந்து உங்கள் உடலை பாதுகாக்கும் என பல மாத்திரைகளும் கண்டுபிடிக்கப்பட்டு சந்தைப்படுத்தப்பட்டன. ஆனால் கமில் ஃபிளாமரியான் சொன்னபடி எந்த விண்கல்லும் பூமியில் விழாததால் மாத்திரையும் குடையும் சந்தைகளில் இருந்து நடையை கட்டின. ரன்சிபிள் ஸ்பூன். ரன்சிபிள் ஸ்பூன் என்பது ஒரு ஸ்பூன், ஃபோர்க் மற்றும் கத்தி ஆகியவற்றின் கலவையாகும். 16ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஸ்பூனானது கட்லரிகளின் தனித்தனி பயன்பாட்டை ஒன்றிணைப்பதன் மூலம் சாப்பாட்டு மேஜையில் பல பொருட்கள் இருக்க வேண்டிய தேவையை குறைக்க வடிவமைக்கப்பட்டது. இருப்பினும் இந்த கண்டுபிடிப்பு ஏன் மறக்கப்பட்டது என்பது மர்மமாகவே உள்ளது. இன்றைய ஃபாஸ்ட் ஃபுட் யுகத்தில் ரன்சிபிள் ஸ்பூனின் பயன்பாடு மிக பயனுள்ளதாக இருக்கும். ஓலஸ்ட்ரா என்பது ஒரு ஃபுட் அடிட்டிவ் ஆகும். இதனை உணவில் சேர்த்து உட்கொண்டால் பருமனான மக்கள் இடுப்பளவு சிறுத்து சிக்கன இருப்பார்கள் எனவும், ஓலஸ்ட்ரா கலந்த உணவுகளை எவ்வளவுதான் உட்கொண்டாலும் உடலில் கொழுப்புகள் அண்டாது, ஆகையால் உடல் பருமன் என்ற பேச்சுக்கே இடமில்லை எனவும் ஆடம்பரமான விளம்பரத்துடன் சிப்ஸ், ஃப்ரைஸ் உள்ளிட்ட உணவுகளில் ஓலஸ்ட்ரா சேர்க்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது. இதனை ஆர்வத்தோடு வாங்கி சாப்பிட்ட மக்கள் அனைவரும் டாய்லெட்டை நோக்கி தறிகட்டு ஓடினார்கள். காரணம், ஓலஸ்ட்ரா கலந்த உணவுகளால் தீவிர வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதுடன் ஆசனவாய் கசிவும் உண்டானது. இதன் விளைவாக சூப்பரான ஒரு ஃபுட் அடிட்டிவ் என்ற விளம்பரத்துடன் வந்த ஓலஸ்ட்ராவுக்கு தடை விதிக்கப்பட்டது. நோக்கியா என்கேஜ். நிண்டெண்டோ DS அல்லது சோனி PSP போன்ற கேமிங் கன்சோல்களின் ஏர்லியர் வெர்ஷன் தான் நோக்கியா என்கேஜ். ஒரு கையடக்க விளையாட்டு சாதனமான இதில் போன் கால் மற்றும் டெக்ஸ்ட் மெசேஜ்களும் செய்து கொள்ள முடியும். மொபைல் போன் ஜாம்பவானான நோக்கியா நிறுவனம் இந்த கேமிங் கன்சோல் கம் போனை மிகப்பெரிய வெற்றியடையும் என்ற எதிர்பார்ப்புடன் தான் வெளியிட்டது. ஆனால் அதற்கு நேர்மாறாக நோக்கியா என்கேஜ் மக்களுடன் என்கேஜ் ஆகாததால் விற்பனையில் படுதோல்வி அடைந்தது. பயனர்கள் இதன் மோசமான வடிவமைப்பு, விசித்திரமான ஸ்கிரீன் டைமென்ஷன் மற்றும் மோசமான கீபோர்டு டிசைன் குறித்து புகார் தெரிவித்தனர். மேலும் இதன் விலையும் அப்போது மிக அதிகமாக இருந்தது. இந்த காரணிகள் நோக்கியா என்கேஜின் தோல்விக்கு வழிவகுத்தன.